அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரோமீட்டர், நிற மாலைமானி பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிசம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். An instrument composed of a collimator, a prism table and a telescope is called prism spectrometer. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்க பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லிட் என்டரிங் பார்ட், காலிமேட்டர், ப்ரிசம் டேபிள் அண்டு டெலஸ்கோப். ஸோ இந்த ஸ்லிட்டு உள்ளே என்ட்ராகுது. இது ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து உள்ளே என்ட்ராகும்போது அதோட இன்டென்சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதோட இன்டென்சிட்டியை ரொம்ப நேரோவாக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். காலிமேட்டர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பாயிண்ட், அது மூவபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டெலஸ்கோப் வந்து மூவபிளாக இருக்கும். இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும், மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல். இதோட மெயின் ஸ்கேல் வந்து டெலஸ்கோப் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ டெலஸ்கோப் மூவ் ஆக இந்த மெயின் ஸ்கேலும் என்ன ஆகிட்ருக்கும், மூவ் ஆகிட்ருக்கும். இந்த ஸ்லிட்டு வழியாக காலிமேட்டர் வழியாகவும் ட்ராவல் ஆகின லைட்டு ப்ரிசம் டேபிளில் இருக்கிற ப்ரிசம் மேலே பட்டு நமக்கு டைஃப்ராக்ஷன் நடக்கலாம். ஓகேவா? அதை ஆங்கிளை வந்து டினோட் பண்ணலாம். டெலஸ்கோப் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம ஆங்கிளை டினோட் பண்ணுறோம். ஒரு லைட் உள்ளே என்ட்ராகுது, ஸ்லிட் வழியாக ப்ரிசம் மேலே படுது. ஸோ அந்த ப்ரிசம் மேலே பட்டு அது டைஃப்ராக்ட் ஆகும்போது அந்த கலர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதோட ஆங்கிள்ஸை டினோட் பண்ணலாம். ஸோ ஆங்கிளை கால்குலேட் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் இருக்குது, அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து அஸ்ட்ரானமியாக இருக்கணும், ஆர்கியாலஜியாக இருக்கணும், கெமிக்கல் ஃபீல்டாக இருக்கணும், இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்க்குற ப்ரிசம் ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த ப்ரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, அந்த கிளாஸ் ப்ரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதிலே வந்து ப்ரிசம் யூஸ் பண்ணுறதுக்கு அல்ட்ரேவாக கிரேட்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 கலர் சிஸ்டம், அந்த 7 கலர் சிஸ்டத்தோட லேம்டா வேவ் லென்த்தை நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். இதுவே வந்து லைட்டோட டைப் யூவியாக இருந்துச்சுன்னா அது யூவி ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி கெமிக்கல் பாண்டிங்கை வந்து கால்குலேட் பண்ணலாம். அதுவே ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டராக இருந்துச்சு, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு அன்னோன் காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறத கெமிக்கல் காம்போசிஷனில் கால்குலேட் பண்ணலாம். இதுவே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டராக இருந்துச்சு, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமியில் யூஸ் பண்ணுறாங்க. பிளானட்டோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.